வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 665 நாட்களாகிறது. நாம் கடந்த காணொளியில் கூறியிருந்ததைப் போலவே ட்ரம்ப் தரப்பிலிருந்து அவரின் தூதரான விட்காஃப் இன்று ஆக்கிரமிப்பு பாலஸ்தீன் வந்திருந்தார். அதன் பிறகு அங்கிருந்து காசா உள்ளே வந்து 5 மணி நேரம் அங்கே செலவு செய்து அங்கே அவர்கள் அமைத்திருக்கும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளின் துணையோடு அமைத்திருக்கும் அந்த ஜிஹெச்எஃப் என்று அழைக்கக்கூடிய காசா ஹுமானிட்டேரியன் ஃபண்ட் அந்த பகுதியை பார்வையிட்டுள்ளனர். அவர் இருந்த அதே நேரத்தில் 15 பாலஸ்தீனர்களை ஐடிஎஃப் சுட்டு கொலை செய்துள்ளது. இதில் பலரும் உணவு வாங்க வந்தவர்கள் என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அவர்கள் எந்த உணவு மையத்தை பார்வையிட வருகிறோம் என்று கூறினார்களோ அதே இடத்தில் வைத்து இந்த படுகொலைகள் கண் முன்னே நடந்து கொண்டிருக்கின்றன. அதேபோல் மறுபக்கம் அமெரிக்கா உள்ளே வர முடியாதபடி அமெரிக்க அரசு பாலஸ்தீன் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் PLO பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவர்கள் அமெரிக்கா உள்ளே வராதபடியான விசா பேன் செய்வதற்கான வேலையில் இறங்கியுள்ளதாகவும் அதன் அதிகாரப்பூர்வமான இணையதளம் US டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் தகவல் வெளியிட்டுள்ளன. இது பல்வேறு வகையான கேள்விகளை எழுப்பியுள்ளன. இதேபோல் மற்றொரு மிக முக்கியமான விடயம், நாம் இந்த காணொலியை பேச துவங்கும் நேரம் இரவு 8:30 ஆகஸ்ட் 1 2025. நாம் இதை பேச துவங்கும் 5-10 நிமிடங்களுக்கு முன்பு வந்த ஒரு தகவல், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருந்தது 2 அணு ஆயுதம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பல்களை நான் ரஷ்யா அருகில் அனுப்பியுள்ளேன், அதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளேன் என்று கூறியிருக்கிறார். அதை பற்றியும் நாம் விரிவாக பேச வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொன்றாக பேசுவோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இன்னைக்கு விட்காஃப் வந்தது. இதுல இந்த கொலைகளை தொடர்ந்து நடக்கிறது, அவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. முன்னாடியெல்லாம் ஒரு பேர் ஒரு 6-8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேர் திறந்து சொல்லிக்கிட்டே இருப்போம், அது ஆண்டனி பிளிங்கன். அவன் வரும்போதெல்லாம் ஒரு கொலை நடக்குது அப்படின்னு. இப்போ இவர் இருந்தாலும் வந்து நின்று அவர் பக்கத்திலேயே ஒரு 15 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க. எப்பவும் போல வழக்கமா அப்படியே அது போயிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு நடுவுல இந்த யுஎனுக்கு போயிட்டு வரக்கூடிய இந்த பாலஸ்தீன் அரசு அதிகாரிகளுக்கான விசாவை பேன் பண்றது அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியம்? ஏன்னா ஒரு யுஎன்ல இருக்கக்கூடிய ஒருத்தவங்கள அவங்களுக்கு விசா பேன் வராது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அது கொஞ்சம் எனக்கு நீங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். 1. 2வது, இப்படி செய்யறதுனால அவங்க ஒரு வார்த்தையை அதுல ரொம்ப மெயினா சொன்னதை சொல்றாங்க, நீங்க இந்த பிரச்சனையை இன்டர்நேஷனல் பிரச்சனையா மாத்திட்டீங்க, அது எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு நேரடியாவே சொன்னதா சொல்றாங்க. அது இன்டர்நேஷனல் பிரச்சனை தான். அதை அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, தன் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தோட்டத்தில் நடக்கிற பிரச்சனை மாதிரி எல்லாத்தையும் டீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. எனக்கு இது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. இப்போ இங்க காசால் நடக்கிறது, இந்த விட்காஃப் போனது, இதை தொடர்ந்து இந்த பாலஸ்தீன் அரசு அதிகாரிகள் மீதான தடை, இதை எப்படி நம்ம பாத்துக்கிறது? இது என்ன மாதிரியான பிரச்சனைகளை இந்த பாலஸ்தீன் விடுதலையில கொண்டு வரும்? அதாவது இப்ப இந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டி, பாலஸ்தீன் அத்தாரிட்டி பிஎல்ஓ அமைப்பினுடைய அதிகாரிகளை தடை பண்றது ஒன்றும் பெரிய பாதிப்புகளை பாலஸ்தீனியர்களுக்கு ஏற்படுத்துற விஷயம் கிடையாது. ஏன்னா பிஏ என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியும். அது பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக தான் செயல்படுது, அமெரிக்காவினுடைய கையால தான் செயல்படுது. இப்ப குறிப்பா இந்த தடை ஏற்படுத்துறதன் மூலமா நீங்க சொன்ன மாதிரி அது யுனைடெட் நேஷன்ஸினுடைய ஆபீஸ்க்கு கூட போக முடியாது. ஏன்னா அமெரிக்கா விசா டினை பண்ணிச்சுன்னா போக முடியாது. ஸோ அது அந்த டிப்ளமேட்டிக் இதுல பாதிப்புகளை ஏற்படுத்தும். பட் ஆனா அது ஏற்படுத்துறதுனால என்ன பெரிய பாதிப்பு வந்துட போகுது பாலஸ்தீனியர்களுக்கு? பிஏ என்ன பண்ண போகுது? ஒன்றும் பண்ண போறது இல்லை. அவன் பப்பட்டு, அவ்வளவுதான். எல்லாரும் சொன்னா செய்வான், அவ்வளவுதான். அவன் போனா என்ன, போகாட்டி என்ன? ஸோ அதனால அது ஒரு பெரிய பாதிப்பை பாலஸ்தீனியர்களுக்கு ஏற்படுத்த போறது இல்லை. பட் அபிஷியலா என்ன நடந்திருக்குன்னா, இப்போ பிரான்ஸ், கனடா, UK இந்த 3 நாடுகளும் சேர்ந்து, அதனை தொடர்ந்து ஸ்பெயின் போன்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை விட்டுருந்தாங்க. அதுலதான் பாலஸ்தீனத்தை நாங்க செப்டம்பர் மாதம் அங்கீகாரம் பண்றோம் அப்படின்ட்டு. அதுல பலரும் பலவிதமான
கண்டிஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க. பிரான்ஸ் வந்து எந்த கண்டிஷனும் வைக்கல. பிரான்ஸ் வந்து செப்டம்பர் மாசம் நாங்க அக்ரி பண்ணுவோம், அதாவது அங்கீகாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருக்குது. யூகேவினுடைய கியர் ஸ்ட்ராமர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஹியூமனிடேரியன் சுச்சுவேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னாக்க நான் செப்டம்பர் மாசம் இந்த அங்கீகாரத்தை வழங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்போ ஹியூமனிடேரியன் சுச்சுவேஷன் சரியாகுதுன்னா கொஞ்சமாச்சும் எய்டு பொருட்கள் உள்ளுக்கு வந்துருச்சுன்னாக்க கேர் ஸ்டாமர் பண்ண மாட்டேங்கிறத தான் சொல்றாரு. அதே போல கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் கார்னி என்ன சொல்றாருன்னா, ஹமாஸ் வந்து டிசாம் பண்ணணும், ஹமாஸ் ஆட்சி பொறுப்புல இருந்து வெளியேறணும், இதெல்லாம் பண்ணாதான் ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் செப்டம்பர் மாசம் நான் அங்கீகாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஐ திங்க் வந்து இவங்களை தவிர மற்ற உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் அங்கீகாரம் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. 145 நாடுகளை என்னமோ அங்கீகாரம் பண்ணிடுச்சு பாலஸ்தீனா. இவங்க மட்டும்தான் என்ன பண்ணாம இருக்கிறாங்க. இப்ப இதுக்கு கண்டிஷன்ஸ் வந்து இந்த மாதிரி பல்வேறு விதமான கண்டிஷன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதையும் செப்டம்பர் மாசத்துலதான் பண்ணுவாங்கிறாங்க. அப்படின்னா இப்ப இந்த ஒரு மாசம் உயிர் சேதம் வந்து பட்டினியினால ஏற்பட்டதுன்னா அதை பத்தி அவங்களுக்கு அக்கறை இல்லை. செப்டம்பர் மாசம் வரைக்கும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து உயிர் வாழ்ந்து தப்பிச்சு இருந்தாங்கன்னா இதெல்லாம் கண்டிஷன்ஸ் வந்து பொருந்துங்கிறது தான் சொல்றாங்க. எவ்வளவு ஒரு கேவலமான மனநிலையில வந்து பேசுறாங்கிறதுக்கான அடையாளமா தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. இவனுங்களுக்கு கொஞ்சம் கூட எம்பத்திக்கிறது கிடையாது. மக்கள் மீது அக்கறைங்கிறது எப்பவுமே இருந்தது இல்லை. இவனுங்க காலம் முழுக்க அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால இவனுங்கள்ட்ட இருந்து அது ஒரு பெருசா நம்ம வந்து பார்க்க தேவையில்லை. இவனுங்களுக்கு மனிதாபிமானம் இல்லையேன்னுலாம் நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. இவனுங்க எப்பவுமே அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் இதோட இதுல ஒன்றும் பெரிய மாற்றம் எல்லாம் ஒன்றும் நடந்துட போறது இல்லை. இதுக்கு கவுண்டர் பண்றங்கிற பேர்ல தான் அமெரிக்கா வந்து இந்த பிஏ அதிகாரிகளை தடை பண்ணுது. இப்போ பிஏ கையில தான் வந்து இதை ஒப்படைக்கிறதாவும் இவங்க திட்டமிச்சிருக்கிறானுங்க. அதுக்கு அமெரிக்காவினுடைய எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தான் இந்த விஷயம் பண்ணுது. அதை கூட பண்ணக்கூடாதுங்கிறது அப்ப அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன பண்ணுதுன்னா, கம்ப்ளீட்டா நாங்க இனப்படுகொலை தான் பண்ண போறோம், இனப்படுகொலை தான் பண்ணுவோம், பாலஸ்தீன்ங்கிற ஸ்டேட்டு ஒரு காலத்துலையும் நாங்க அங்கீகரிக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அவங்க அதுல சிறிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சா கூட அதையும் நாங்க தடை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப இந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டியை வந்து தடை பண்றது. அதை தவிர்த்து ஒன்றும் பெருசா அங்க நடக்கல. இன்னும் சொல்ல போனா இது எல்லாமே ஒட்டுமொத்தமாவே பிளாயா தான் நடக்குது. இது எல்லாமே வந்து நீங்க நம்ம தான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் உலகத்துல வந்து வேற எந்த நபர்களும் இதை பத்தி பேசல. எப்படி எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, போன முறை இதே மாதிரி பேசும்போது என்ன நடந்தது அப்படின்னா, ஈரான் மீதான தாக்குதல் நடந்தது. அப்ப ஈரான் மீதான தாக்குதலுக்கான கவரப்பா தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருந்தாங்க. அது வெளிப்படையா இன்னும் தெரியல. ஆனா அதைத்தான் நடந்திருக்கு. நம்ம பார்த்த வரைக்கும் அதுதான் நடந்திருக்கு. அந்த பேட்டர்னை பாத்தீங்கன்னா அதுதான் நடந்திருக்கு. அப்ப இப்ப மட்டும் எப்படி வந்து இவனுங்க பண்ணிடுவானுங்க, இதெல்லாம் சொல்றதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத எப்படி வந்து இன்னைக்கு நம்புறது? போன முறைதான் தப்பு பண்ணிட்டாங்க, இந்த முறை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறதா? எப்படி இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது? எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அப்படி புரிஞ்சுக்க விரும்பல, அப்படி நைவா இருக்க விரும்பல. முதல் தடவை வந்து ஏமாறலாம், ரெண்டாவது தடவையும் ஏமாறுவேன்னு எதிர்பார்க்க கூடாது. ஸோ அதுதான் அப்படி எதிர்பாராம, அதாவது அப்படியும் வந்து ஏமாறணும் அப்படின்னாக்க நான் முட்டாளா தான் இருக்கும். ஸோ அதனால என்னைய பொறுத்தவரை நான் பர்சனலி இவனுக்கு சொல்றதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருக்குங்கிறது மட்டும்தான் நான் பாக்குறது. ஸோ ஐ திங்க் அந்த அதுதான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். கண்டிஷன்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ பெரிய அளவுக்கான தாக்குதல் ஏதோ ஒரு பக்கத்துல நடத்துறதுக்கான ஒரு வழிமுறையா தான் இந்த விஷயங்களை பண்றாங்க. இல்லைன்னா காசாக்குள்ள பெரிய அளவுக்கு தாக்குதல்களை நடத்த போறானுங்க. இந்த மனித பேரவலங்கள் வந்து இன்னும் தொடர போகுதுங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியறது. அது மேபி வந்து சினிக்கலா கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து என்னடா நெகட்டிவா சொல்றோம்ட்டு. பட் ஆனா நமக்கு வந்து இவனுங்க மேல நம்பிக்கை கிடையாது. இப்ப இதுக்கு முன்னாடி இதே தான் பண்ணியிருக்கானுங்க. அப்பவும் வந்து இவனுங்க வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக இவனுங்க பண்ணல, மோசமான விஷயத்துக்கு தான் பண்ணியிருக்கிறானுங்க. அதைதான் திரும்பவும் பண்ணுவாங்கங்கிறது தான் நான் எதிர்பார்க்கறது. அது மேபி வந்து அப்படி நடக்காம இருந்ததுன்னா சந்தோஷம் தான், உண்மையா சொல்ல போனா சந்தோஷம். பட் ஆனா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நமக்கு அதிகமா இருக்கிறதா தெரியும்.
இதை நீங்க சொன்னதுனால நான் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணி சொல்லணும். ட்ரம்ப் வந்து சரி ட்ரம்ப் மன்னிக்கணும், ட்ரம்ப் இல்லை, நெத்தன்யாகு வந்து அவங்களுடைய அந்த அமைச்சரவை கூட்டத்தில் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க கொஞ்சம் பொறுங்க. அதாவது வந்து அந்த ஸ்மார்ட்ரிட்ஜ், அந்த அப்புறம் வென்கவர், இது மாதிரி ஆட்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க கொஞ்சம் பொறுங்க, நம்ம சொல்லியிருக்கிற கண்டிஷனுக்கு ஹமாஸ் வருதா பார்க்கலாம், வரலைன்னா நம்ம வந்து மாசு இதுக்கு டிபோர்டேஷனுக்கு ரெடி பண்ணிடலாம். மிகப்பெரிய அளவில் அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாலியண்டியர் இமிகிரேஷன், அதாவது தானா முன் வந்து மக்கள் அங்கேருந்து வெளியேறதுக்கான விருப்பம் தெரிவிக்கிறது மாதிரியா. அப்படி ஒரு ஆஃபீஸ் திறந்தாங்க. அப்படி ஒரு ஆஃபீஸ் திறந்து காசால திறந்துமே 300 பேர் தான் அங்கேருந்து வெளில போயிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப மிக குறைவான ஒரு எண்ணிக்கை தான் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 300 பேர்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ அவங்க வந்து ரொம்ப பெரிய லெவலில் வெளியேற்றிடலான்ற ஒரு பிளான்ல இருக்காங்கன்னா, 5 நாடுகள் வந்து இதுக்கு ஓகே சொல்லிட்டு தான் சொல்றாங்க. 5 நாடுகள்ல இந்தோனேஷியாவெல்லாம் கணக்கில் சேர்க்குறாங்க. அப்புறம் ஆப்பிரிக்காவில் ஒரு 2 நாடு, லிபியா. இந்த லிபியா வந்து இது மிக கடுமையாக சொல்லிருச்சு, இல்லை இல்லை இதுக்கு எங்களுக்கு நாங்கள் இது சும்மா சும்மா எங்களை நோண்டாதீங்க, இதுக்கெல்லாம் எங்களுக்கு விருப்பம் இல்லை, பாலஸ்தீன் மக்கள் பாலஸ்தீனில் தான் இருப்பாங்க, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு லிபியா சொன்னிச்சு. இந்தோனேஷியா மற்ற நாடுகள் எப்படி இதை டீல் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா 5 நாடுகள் பேரை சொல்லி பேரன்னு சொல்லலை, 5 நாடுகள் தயாரா இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஒரு கேசியமா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தோராயமா அல்லது வந்து ஒரு வதந்தியா கூட வருது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி அவங்க வாரெல்லாம் எங்கேயும் நம்ம போக தயாரா இல்லை, இந்த மக்கள் எங்கேயும் முதல்ல வெளியேற்றுவோம், அந்த பிரச்சனையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாடுகள் கூட சண்டைக்கு போவோம் அப்படின்னு முடிவெடுத்து இந்த மக்களை பெருமளவுல வெளியேற்றுறாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து எப்பவும் போல வழக்கம் போல 2 அறிக்கை விட்டுட்டு மேற்குலக நாடுகள் அமைதியாயிரும் அப்படித்தான் எனக்கு தோணுது. ஆனா இந்த மக்களை வந்து ஒட்டுமொத்தமா வெளியேற்றணும் அப்படின்றப்போ இது ஏன்னா ரொம்ப பட்டினி போட்டாங்க மக்களை, பயங்கரமா பட்டினி போட்டாங்க. அப்போ அந்த ஒரு இது இருக்குது. அப்ப இந்த மக்கள் இங்கிருந்து வெளியேறது அப்படின்றது இது வந்து இந்த விடுதலை போராட்டத்திலே ஒரு தோய்வு கொண்டு வந்துருமோ அப்படின்ற எனக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? டிபோர்டேஷன் பண்றதுதான் திட்டமா வச்சிருக்கானுங்க. இப்ப நீங்க பல விஷயங்களை பார்க்கலாம். இப்ப மேற்கத்திய தரப்பு வந்து இப்போ இந்த பிரான்ஸ், யூகே, கனடா போன்ற நாடுகள் இப்ப சொல்ற கருத்துக்களும் கிட்டத்தட்ட அதை ஒத்துனதுதான். இப்ப என்ன சொல்றானுங்கன்னாக்க, ஒரு ஆஃபர் வந்து கொடுக்குற மாதிரி இவனுங்க பேசுறானுங்க. அததான் அரப் லீக்ல இருந்து துருக்கி உட்பட எல்லா நாடுகளும் சேர்ந்து அறிக்கை விட்டுருக்கானுங்க. அதுலயே அவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, பலஸ்தீனியர்கள் சரண்டர் ஆயிடுங்க, எதிர்த்து போராடாதீங்க, நான் உங்களுக்கு நாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றானுங்க. இது எல்லாத்துக்கும் வந்து பிஏவை வந்து தயார்படுத்துறானுங்க. இப்ப இவனுங்க எல்லாம் பிஏவை தயார்படுத்துறானுங்க. அவன் அது நடக்காதுறான்னு சொல்லிட்டு அவன் பிஏவை வந்து தடை பண்றான். பிஏ அதிகாரிகள் உள்ளுக்கு வர முடியாதுன்னு தடை பண்றான். ஸோ அப்ப இது எதுவுமே நடக்காத விஷயத்துக்கு தான் வந்து இவனுக்கு பேசிக்கிட்டு இருக்கானுங்கிறது கிளியரா தெரியுது. ஸோ இது நடக்க போறது இல்லைங்கிறது அவனுங்களுக்கும் தெரியும். அப்படியே ஒரு வேளை முயற்சி பண்ணாலும் அதுக்கு என்ன பின்விளைவுகள் ஏற்படுங்கிறது அமெரிக்கா இன்னைக்கு தெளிவுபடுத்துது. ஸோ இப்ப இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. இப்ப இவனுங்க வந்து கடைசியா ஏதாவது ஒரு இன்னும் மோசமான குற்றங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சுனாக்க இவனுங்க எல்லாம் என்ன சொல்லுவானுங்க, இதுக்கெல்லாம் காரணம் ஹமாஸ் தான். ஏன்னா ஹமாஸ் வந்து நாங்க இவ்வளவு ஆஃபர்லாம் கொடுத்தோம், ஹமாஸ் வந்து அப்பவே நாங்க எச்சரிச்சோம் இதெல்லாம் நடக்கும், அதனால நீ வந்து இப்பவே கைவிட்டுட்டு நாங்க சொல்றதை கேட்டு நாட்டை வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டோம். அதெல்லாம் வந்து ஹமாஸ் வந்து நிராகரிச்சதுனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய சிக்கல் உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா இதை ஒட்டுமொத்த பொறுப்பை ஹமாஸ் மேல போடுறதுதான் இப்ப இவங்களுடைய திட்டமா இருக்கு. ஸோ அதனுடைய ஒரு வெளிப்பாடாதான் வந்து நம்ம விட்காஃபினுடைய வருகைங்கிறது முக்கியமா இந்த முறை வந்து அவன் காசாக்குள்ள வந்து இருந்ததும் வந்து அதை வெளிப்படுத்தும் விதமா தான் இருக்கு. என்னன்னா அவனுங்க இன்டைரக்டா என்ன சொல்றானுங்க, காசா வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக தான் இப்போ விட்காஃப் வந்து காசா வந்திருக்கான். இது வரைக்கும் காசாக்குள்ள வரல அவனுங்க. இடையில ஒரு முறை வந்து நெத்தன்யாகு வார் மினிஸ்டரா இருந்த யோவாவ் கலாண்ட் வந்து 2 பேரும் தான் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் யாருமே வந்து போகல. இப்ப அமெரிக்காவினுடைய அதிகாரி உள்ளுக்கு போயிருக்கிறான். ஸோ இதுல இருந்து என்ன சொல்றானுங்கன்னா, எங்க கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கிறத காட்டுறானுங்க, சிம்பாலிக்கா காட்டுறானுங்க. அப்போ இவனுங்க எல்லாருமா சேர்ந்து நாடகம் போட்டு ஒட்டுமொத்தமா பலஸ்தீனியர்களை அழிக்கிறதுக்கான திட்டத்துல இறங்கியிருக்கானுங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். அது எந்த வழி சாத்தியப்படும், இவனுங்க வந்து திட்டம் போட்டிருக்கானுங்க, இவனுங்க வந்து எல்லாம் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கானுங்கன்னா 2 வருஷத்துல வந்து இந்த திட்டம் எல்லாம் இல்லாம இவனுங்க செயல்படல, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் ஆனா அன்னைக்குமே வந்து இவனுங்களால அதை ஓவர் கம் பண்ணி பலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளை வீழ்த்த முடியலங்கிறது தான் சிக்கல்.
இப்போ அந்த சிக்கலை எப்படி எதிர்கொள்றது, அந்த சிக்கலை வந்து எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறது தான் இப்ப இன்னைக்கு இருக்கிற கேள்வி. அது சாத்தியப்படுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. பட்டினி போட்டு கொல்றதுக்கு இவனுங்க எல்லாம் கவரப் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரியான ஒரு நாடகத்தை நடத்துறானுங்க. அதை தான் வந்து இவனுங்களுடைய பிரதான டூலா வச்சிருக்கானுங்க. இவனுங்க போரியல் ரீதியா வெட்டிடுறத வந்து இன்னைக்கு டூலா வச்சிருக்கல. இப்போ இவங்களோட பொலிட்டிக்கல் ஆம்பிஷன் வந்து அச்சீவ் பண்றதுக்கு பட்டினியின் மூலமா வந்து அச்சீவ் பண்ணலாங்கிறது தான் இப்போ இவங்களுடைய திட்டம். அதுக்கு கவரப் கொடுக்குறானுங்க. அதுக்கு இந்த அரபு நாடுகளும் சேர்ந்துகிட்டு கவரப் கொடுக்குறானுங்கிறது தான் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதனால இதுல எக்ஸ்பல்சன் பண்ண முடியுமா, மக்கள் எல்லாம் இங்க இருந்து வாலண்டியரா வந்து வாலண்டியருங்கிறது வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு இவ்வளவு பட்டினி போட்டதுக்கு அப்புறம் நீ வந்து வாலண்டியரா போனாலுமே இந்த கண்டிஷன் நல்லா தான் போறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த கண்டிஷனை உருவாக்கிட்டு வாலண்டியரா போறாங்க அப்படின்னு சொல்றதுதான் இவங்களுடைய திட்டமா இருக்கு. பட் ஆனா அந்த திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமானதா, அது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவா தான் இருக்கு. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் தான் என்ன இருக்கிறாங்க. ஸோ அதனால நீங்க பொறியியல் ரீதியா வெற்றி அடையாம நீங்க உங்களுடைய திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுங்கிறது சாத்தியப்படாததுதான். ஸோ அது எந்த மாதிரி பிளே அவுட் ஆகும், அதுக்கப்புறம் வந்து மற்ற வெளியில இருக்கக்கூடிய மற்ற அமைப்புகளும் சரி, மக்களும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இந்த அரபு நாடுகளுக்கு எதிராக மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. பட் ஆனா எதுவும் எப்படி இருந்ததுனாலும் இந்த பகுதியினுடைய பாலிடிக்ஸ்ங்கிறது கேயோஸ்ல இருக்கு. மக்கள் வந்து கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க, உச்சகட்ட கோபத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்தை நோக்கி தான் நகர்த்திட்டு இருக்கு. இதுல இந்த அரபு ரூலர்ஸ் எல்லாரும் சேர்ந்துகிட்டு இப்படி ஒரு கவரப்பு வேலையை பண்றானுங்க. எல்லாத்தையும் பழிய வந்து ஹமாஸ் மீதும் மற்ற ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு மீதும் போடுறதுக்கு தயாரா இருக்கிறானுங்க. அதைதான் இன்னைக்கு தெளிவுபடுத்திட்டு இருக்கிறானுங்க. அதுக்கு தகுந்த விஷயங்கள் எல்லாமே இங்க நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து நான் அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் நவரணும்னு நினைக்கிறேன். அதுல வந்து சமீபத்துல, அதாவது மேபி நம்ம இதை பேசுறதுக்கும் ஒரு 2 hour 3 hours பிஃபோரா வந்து இஸ்ரேலுடைய உள்ளுக்குள்ள இருந்து அங்க இஸ்ரேலியர்களுக்கு ஒரு எச்சரிக்கை வந்து இஸ்ரேலிய உளவுத்துறை கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்குன்னா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் யாரும் போகாதீங்க அப்படின்றாங்க. இது ஆச்சரியமா இருக்கு. ஏன் யுனைடெட் அரபு, அவங்களோட கிட்டத்தட்ட அது வந்து அவங்களோட சொர்க்க வாசல் அப்படிதான் சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து ஒரு கணக்கு எடுத்து பார்த்தாங்க, எந்த அரபு நாட்டில இருந்து ஒரு நாளைக்கு 1-2 டெல்லவிக்கு 1-2 ஃபிளைட்டாவது போகுதா அப்படின்னு எடுத்து பார்த்தா, யுஏஇலேருந்து வெறும் துபாயிலேருந்து மட்டும், யுஏஇல 4-5 ஏர்போர்ட் இருக்கு, துபாயிலேருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 11 ஃபிளைட்டு டெல்லவிக்கு போகுது. அந்த அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இடம். ஆனா அங்க போகாதீங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் தான் ரொம்ப இதா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ஏமன் அன்சருல்லா, ஈரானு, ஹிஸ்புல்லா, அப்புறம் வந்து ஹமாஸோட மற்ற பிரிவுகள், இவங்கெல்லாம் சேர்ந்து இஸ்ரேலியர்கள்லாம் கடத்தறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப வேடிக்கையான ஒண்ணு. ஏன்னா யுஏஇ ரொம்ப பயங்கரமான பாதுகாப்போட தான் அவங்கெல்லாம் வச்சிருக்குது, இங்கேருந்து வர்ற இஸ்ரேல்லேருந்து வர்ற ஆட்களை. இது எப்படி சாத்தியம்? இதுக்கு பின்னாடி இவங்க எதை வேற, ஆனா இது வந்து இவங்களுக்கு யாருக்கும் இப்படி ஒரு பிளான் இருக்காதா நான் ஃபீல் பண்ணல. எதுக்காக இந்த வதந்தியை கிளப்பி விடுறாங்க? இப்போ யுஏஇல இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் வாய்ஸஸ், இப்போ யாராவது வந்து இஸ்ரேலுக்கு எதிராகவும் பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாகவும் பேசக்கூடியவர்களை அரெஸ்ட் பண்றதுக்கும் அவங்களெல்லாம் டிடென்ஷன் பண்றதுக்கும் தான் இந்த பிளான் நடக்குது. வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதை மூலமா இதை கருத்தில் வச்சு யாரெல்லாம் இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தாங்கன்னு கணக்கெடுத்து அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொடுமைப்படுத்துறது தான் இப்போ இதனுடைய திட்டம். ஏன்னா யுஏஇங்கிறது ஆல்ரெடி ஒரு அத்தாரிட்டேரியன் ஸ்டேட்டு. அது ஏஐல இருந்து எல்லா தொழில்நுட்பங்களும் பயன்படுத்துது மானிட்டர் பண்றதுக்கு, மக்களை வந்து சர்வைல் பண்றதுக்கு எல்லா தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்துது. இன்னும் சொல்ல போனா உலகத்திலேயே இந்த டிஜிட்டல் அத்தாரிட்டேரியன் ஸ்டேட்டா இருக்கிறதுல முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது யுஏஇ தான். யுஏஇங்கிறது மிக முக்கியமான நாடு டிஜிட்டல் சர்வைலன்ஸ்ல. ஸோ எல்லா டெக்னாலஜி இங்கதான் சோதிக்கப்படுது. ஸோ அதன் மூலமா, சோதிக்கப்பட்டதன் மூலமா கிடைச்ச தகவல்களை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு வழிமுறையா தான் வந்து இதை பயன்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பார்க்கலாம், மேபி அடுத்த 48 மணி நேரம் அவனுங்க சொல்றானுங்க ஏதோ தாக்குதல் நடத்த போகுதுன்னு, ஃபால்ஸ் பிளாக் நடத்திட்டு ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல பெரும்பாலும் பாதிக்கப்பட போறது யாரெல்லாம் கிரிட்டிக்கலா பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவா பேசுறாங்களோ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொலைதான் பண்ண போறானுங்க. வேற என்ன பண்ண போறானுங்க?
ஸோ அதுதான் நடக்க போகுது. அப்படி அவங்க கணக்கெடுக்கணும்னு போனா முதல் ஆளா அவங்க கணக்கெடுக்க வேண்டியது வந்து அந்த ராயல் ஃபேமிலிலேருந்து வரக்கூடிய ஒரு இளவரசியை தான். அவங்க ட்விட்டர்ல ரொம்ப தீவிரமா எழுதிட்டு இருக்கிறாங்க. மேபி அவங்கள லேடி வெல்வெட் அப்படின்னு ஒரு ஐடியில் இருப்பாங்க. அவங்க வந்து பல எத்தனாயிரம் பேர் ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் இப்போ அது டோட்டலாகவே ட்விட்டர் அவங்கள வந்து பேன் பண்ணிருச்சு. இதில் ஷேடோ பேனு அவங்க எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு என்னோட ஐடியும் செக் பண்ணால் கடைசியில் என்னோட ஐடியும் ஷேடோ பேனில் தான் இருக்குது. மிக முக்கியமாக வந்து இந்த பலஸ்தீன் பற்றி எழுதுறவங்களோட ஐடி எல்லாத்தையும் முடக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களே எழுதியிருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். நான் அப்படியே அடுத்து வந்து இப்போ நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி மிக முக்கியமான பார்ட்டான அந்த ட்ரம்ப் பேசியிருக்கிறது. பேசி நம்ம ஆக்சுவலாக நம்ம வீடியோ தொடங்குறதுக்கும் 10 நிமிஷம் முடியாத நான் பார்த்தேன். ட்ரம்ப் பேசுனதுல வந்து 2 விஷயம். அந்த நான் வந்து நியூக்ளியர் இதை வந்து அங்கே கொண்டு போய் நிப்பாட்ட சொல்லியிருக்கிறேன். ரஷ்யா பக்கத்தில் எங்கெல்லாம் பர்ஃபெக்டாக நமக்கு வந்து தோதான இடங்க இருக்கு அங்கே நிப்பாட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு. நான் ஆக்சுவலாக இதை மட்டும் தான் பேசலாம்னு நினச்சேன். அப்புறம் அவர் நேற்று சொன்னதில் இன்னொரு விஷயம் வந்து இந்தியாவை பற்றி, அது ஒரு டெட் எக்கானமி, அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு எக்கானமியில் இருந்தாங்க, இப்போ ரஷ்யா கூட சேர்ந்தாங்கன்னா அவங்க முடிஞ்சிருவாங்க மொத்தமாக அப்படின்னு ட்ரம்ப் சொன்னது. அப்புறம் வந்து பாகிஸ்தான் கூட டீல் போட்டது. அந்த பாகிஸ்தான் கூட டீல் போட்டதை நான் கடைசியாக கொண்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும். இந்தியா பற்றி அவர் என்ன சொன்னார், அது என்ன மாதிரியான விளைவுகளை இந்திய பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தியிருக்கு, இல்லை வழக்கம் போல 10ஓட 11 விட்டுட்டாங்களா? இல்ல, இந்தியா வந்து ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையில சிக்கியிருக்கு. ஏன்னா இப்ப அது மதில் மேல் பூனையா நின்னதனுடைய விளைவு இன்னைக்கு 2 பக்கத்துலயும் பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்கு. ஸோ ஃபாரின் பாலிசியை பொறுத்தளவுல இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசி மிகப்பெரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா சொல்ல போனா அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்ததுக்கு அப்புறம் அது மிகப்பெரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு வார வந்து இனிஷியேட் பண்ணி எஸ்கலேஷனை பண்ணி கடைசியா வந்து அது மிகப்பெரிய தோல்வியா முடிஞ்சு மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவுக்கு சர்வதேச அரங்குல பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு ராஜதந்திர ரீதியா. ஸோ பாகிஸ்தானை பத்தி பார்க்கும்போது பாகிஸ்தான்ங்கிறது கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய அலைய ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய நாடு. அது அவ்வளவு சீக்கிரம்லாம் திருந்தி மாறி வர்றதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. இன்றைய சூழ்நிலைக்கு அது எக்கனாமிக்கலா மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கு. அதனால சைனா கூட உறவுகளை ஏற்படுத்தி இருக்குது. இந்தியாவினுடைய நெருக்கம் வந்து மேற்கத்திய தரப்பு கூட அதிகபட்சத்துக்கு தான் சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நெருக்கம் அதிகமானதுக்கான காரணம். ஸோ அதனால பாகிஸ்தானை நம்ம ஒரு காலமும் நம்ப முடியாது. ஸோ அந்த பின்னணியில தான் பாகிஸ்தான் கூட ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. இப்போ எந்த இடத்துலயும் பாகிஸ்தானு கடுமையா விமர்சனம் பண்ணதெல்லாம் அமெரிக்கா பண்ணாது, மேற்கத்திய தரப்பும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எப்பவுமே பாகிஸ்தான்ங்கிறது அவங்களுக்கு அவசியமானது. ஏன்னா இந்த பகுதியினுடைய ஜியோ பொலிட்டிக்ஸ்ல முக்கியமான ரோல் பிளே பண்றது பாகிஸ்தான். பாகிஸ்தானுடைய நில அமைவிடம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால அவ்வளவு சீக்கிரம் பாகிஸ்தானை வந்து கைவிட மாட்டாங்க அவங்க. அது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும், எல்லா பவர்ஃபுல் கண்ட்ரிஸ்க்கும் பொருந்தும். அதனாலதான் பாகிஸ்தானுக்கு அந்த முக்கியத்துவம் வந்து இருக்கு ஜியோ பொலிட்டிக்ஸை பொறுத்தளவுல. அது அந்த ஜியோ பொலிட்டிக்கல் பொசிஷன்ங்கிறது இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வமான இதுலயே வந்து பலரும் வந்து ஒத்துக்கிறாங்க. பல பத்திரிகைகள் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. பல அதிகாரிகளும் வந்து அதை ஏத்துக்க வேண்டிய நிலையில தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ரஃபேல் ஃபிளைட் எல்லாம் வீழ்த்தப்பட்டிருக்குங்கிறது உண்மைதான் அப்படின்ட்டு. ஸோ அதனால இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு சர்வதேச அரங்குல இந்தியாவுக்கு. அதனால இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசி ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல சிக்கியிருக்கு. இப்போ இந்தியா வந்து அமெரிக்காவை முழுமையா சார்ந்து இருக்கக்கூடிய நிலையில இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசி போக முடியாத அளவுக்கு ஒரு சிக்கல் வந்து உருவாயிடுச்சு. இப்ப நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்த மாதிரி அவங்க பாக்குறது இந்தியாவை தனியாலாம் பிரிச்சு பார்க்கல, இந்தியாவை வந்து பயன்படுத்திட்டு தூக்கி எறியறது தான் அவங்களுடைய பிளான். ஏன்னா இந்த பகுதியிலுடைய நாடுகள், யூரேஷியன் கான்டினென்டினுடைய நாடுகள், குறிப்பா சொன்னா இந்தியா, சைனா, ஈரான், ரஷ்யா, இந்த 4 நாடுகளும் தான் பவர்ஃபுல்லான நாடுகள் இந்த பகுதியை பொறுத்தளவுல. இப்ப இந்த 4 நாடுகளையும் வீழ்த்துறது தான் அமெரிக்காவினுடைய ஹிஜோமனியை காப்பாத்துறதுக்கான அடிப்படை. ஸோ அதுல இது யாரையுமே விட்டு வைக்க கூடாதுங்கிறது அவங்களுடைய திட்டம். இதுல இந்தியா வந்து என்னதான் நேக்கா துருக்கி மாதிரி 2 பக்கமும் பேசிக்கிட்டு இருந்தாலும்
அவங்களுடைய எதிரி பட்டியல்ல இந்தியாங்கிறது பிரதானமானதா இருக்கு. இப்ப இந்தியாவை அழிக்கணுங்கிறது அவங்களுடைய திட்டமா இருக்கு. அந்த பின்னணியில தான் அவங்களுடைய ஃபாரின் பாலிசி இயங்குது. அதுலதான் ரஷ்யாவினுடைய ஆயில வந்து வாங்கறதுனால இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எதிரான சாங்ஷன்ஸை வந்து நாங்க போட போறோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருந்தானுங்க. இப்ப இதை கவுண்டர் பண்ண வேண்டிய இடத்துல இந்தியாவால விட்டு கொடுக்கவும் முடியாது. ஏன்னா ரஷ்யாவினுடைய ஆயில் வந்து சீப்பா கிடைக்குது. அதுல இங்க பெரிய பெரும் முதலாளிகள் வந்து பெரிய அளவுக்கு பலனடைகிறாங்க. மக்கள் மட்டும் இல்ல, பெரும் முதலாளிகள் பெரிய அளவுக்கு பலனடைகிறாங்க. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இங்க இருந்து ரிஃபைன் பண்ணி திருப்ப அனுப்புறாங்க. குரூட் ஆயில வாங்கி ரிஃபைன் பண்ணி அனுப்புறாங்க. இந்தியாவினுடைய ஆயில் சப்ளைல பூர்த்தி பண்றதுல முக்கியமான பிளேஸ்ல இருக்கிறது ரஷ்யாவும் ஈரானும் தான். அப்ப ஈரானுடைய ஆயிலும் ரஷ்யாவினுடைய ஆயிலும் ரொம்ப அவசியமா இருக்குது. இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கும் சரி, இந்தியாவினுடைய கார்பரேட் நலன் சார்ந்தும் அது முக்கியமானதா இருக்கு. ஸோ அதனால அதை வந்து இந்தியா வந்து விட்டு கொடுக்க முடியாது. அது சாதாரண ஒரு விஷயமும் கிடையாது. இந்தியா விட்டு கொடுக்குற அளவுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. அதை வந்து விட்டு கொடுக்கவும் முடியாது இந்தியாவால. ஆனா அதை தான் விட்டு கொடுக்க சொல்லி மேற்கத்திய தரப்பு கேட்குது. அந்த விஷயத்த விட்டு கொடுத்தனாதான் அவங்க கூட நாங்க சுமூகமா போக முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய கண்டிஷனா இருக்கு. இப்போ கடைசியா இந்த உலக நாடுகளுக்கு விதிச்ச தடை இதுல டாரிஃப்ல இந்தியாவுக்கு வந்து அந்த 90 நாள் விலக்கு கொடுத்திருந்ததுல இப்ப இன்றையோட அது முடிவுக்கு வந்துருச்சு. ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து திரும்ப வந்து அவங்க அறிவிச்சிருந்தது எல்லாமே வந்து செயல்பாட்டுக்கு வந்துடும். அதற்கு முன்னாடி இப்போ ரெண்டு தரப்பும் பேசுனதுல ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறதுல ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிற டாரிஃப் இந்தியாவை பொறுத்தவரை 25%, பிரேசிலுக்கு 50%, இந்தியாவுக்கு 25%. ஸோ ட்ரம்ப் தன்னுடைய திட்டத்தில இருந்து பின்வாங்க தயாரா இல்லைங்கிறது கிளியரா தெரியுது. அப்ப இந்தியாவுக்கு வேற வழியே கிடையாது. இந்தியா வந்து இதை எதிர்கொள்ளணும்னா இந்தியாவால தனியாலா எதிர்கொள்ள முடியாது. இப்போ இங்க இருக்கக்கூடிய நாடுகள் கூட இணைந்தா மட்டும்தான் அது முடியும். அதுக்கு இப்ப இன்னைக்கு இருக்கிற முக்கியமான கூட்டமைப்பா இருக்கிறது பிரிக்ஸ் நாடுகள் கூட இணைந்துதான் வந்து அமெரிக்காவை எதிர்த்து நிக்க முடியும். ஸோ அதை நோக்கி போக வேண்டிய கட்டாயத்துல இந்தியா தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா மேற்கத்திய தரப்பு ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை இந்தியாவை. அதான் தெளிவுபடுத்துறாங்க. ஸோ அப்படியான ஒரு சிக்கல்ல வந்து இந்தியா வந்து மாட்டிருச்சு. இப்போ சமீப காலங்கள்ல ஏற்கனவே இந்த பிரிக்ஸ் அமைப்புக்கு அடிப்படையா இருந்தது ஆர்ஐசின்னு சொல்லப்படுற ரஷ்யா இந்தியா சைனா பார்ட்னர்ஷிப். ஸோ அந்த அமைப்புல இருந்து தான் அதுக்கப்புறம் பிரேசில சேர்த்து பிரிக்ஸுங்கிற அமைப்பு, பின்னாடி பிரிக்குங்கிற அமைப்பு உருவானுச்சு பின்னால. அதுக்கு அடிப்படையா இருந்தது இந்த ஆர்ஐசிங்கிற அந்த அமைப்பு தான். அந்த அமைப்பு வந்து பிரிமிகோ ட்ரையாங்கல்னு சொல்ற ஒரு அமைப்பு. அது வந்து பிரிமிகோங்கிற ஃபாரின் பாலிசி எக்ஸ்பர்ட்டா இருந்த டிப்ளமேட்டு, ரஷ்யாவினுடைய டிப்ளமேட் இருந்தப்பதான் வந்து அதை உருவாக்குனாரு. அவரு தான் அதோட ஃப்ரேம் ஒர்க்கை பண்ணது. அதுக்கப்புறம் அது வந்து பின்னால அது கிடப்பில போடப்பட்டு அது முக்கியத்துவம் இல்லாம போயிடுச்சு அந்த அமைப்பு முறை. இப்ப அதை மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கான முயற்சியில ரஷ்யா, இந்தியா, சைனா 3 நாடுகளும் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து மீடியேட் பண்ணிட்டு இருக்கிறது ரஷ்யா. புட்டின் தான் நேரடியா மீடியேட் பண்றாரு. ஏன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ரெப்ரோஸ்மாவை உருவாக்கணும். ரெப்ரோஸ்மாவை உருவாக்குனா மட்டும்தான் இந்த பிரச்சனையை வந்து 3 பேரும் சேர்ந்து நின்று எதிர்கொள்ள முடியும். ஸோ அந்த இடத்துலதான் இந்தியா சைனாவினுடைய ரெப்ரோஸ்மா உருவாக்குறதுக்கான முயற்சியில நேரடியா புட்டின் வந்து மீடியேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது அநேகமா செயல்பாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் கருதப்படுது. ஏன்னா இப்ப இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற முக்கியமான முரண்பாட்டுல ஒரு முரண்பாடு எதுன்னா இந்த திபெத்தியன் பிரச்சனை தான். தலாய் லாமாவை இங்க வச்சிருக்கிறது தான் முக்கியமான பிரச்சனை. இப்போ தலாய் லாமா ஒரு 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 வாரம் 10 நாளைக்கு முன்னாடி அவருடைய 90வது பிறந்த நாளை கொண்டாடினாரு. அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது அவர் அறிவிச்சிருக்கிறது என்னன்னா, தலாய் லாமா புது தலாய் லாமா வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான பணிகள்ல ஈடுபட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப புது தலாய் லாமா யாரு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது சைனா என்ன டிமாண்ட் பண்ணுதுன்னா, சைனா வந்து திபெத்துங்கிறது எங்களுடைய நாட்டினுடைய அங்கம், எங்களுடைய இன்டெகிரல் பார்ட்டு. அதனால தலாய் லாமா மதத்துக்கான தலைவர் தான்.
அதனால தலாய் லாமாவை நாங்க எங்களுடைய இதுல இருந்து தான் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி சைனா வந்து டிமாண்ட் பண்ணுது. இப்ப இந்தியா என்ன பண்ணணும்னா, இந்தியா வந்து அதை ஏத்துக்கிடுச்சுன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற அந்த பிணக்குங்கிறது முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்போ தலாய் லாமா அமெரிக்காவினுடைய பப்பட்ட அங்க உட்கார்ந்துகிட்டு தலாய் லாமா அடுத்த தலாய் லாமா தேர்ந்தெடுக்கிறது இங்க இருந்து வெளியில இருக்கிற ஒருத்தரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அது சைனாவுக்கு மிகப்பெரிய சிக்கல். திபெத் பிரச்சனைங்கிறது தீர்வுக்கு வராத பிரச்சனையா இருக்கும். அதுக்கு அடிப்படையா இருக்கிறது இந்தியாவில தலாய் லாமாவை பாதுகாக்கிறது தான். ஸோ இப்ப தலாய் லாமாவினுடைய பொறுப்பு முடிஞ்சு புது தலாய் லாமா தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு சைனாவுக்கு அங்கீகாரம் வந்து இந்தியா கொடுத்ததுன்னா இந்தியாவினுடைய முரண்பாடு சைனா கூட இருக்கிற முரண்பாடு தீர்வுக்கு வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப தலாய் லாமா பிரச்சனை வந்து தீர்வுக்கு வந்துருச்சுன்னா அருணாச்சல் பிரதேசத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து தீர்வுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாவே இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற முரண்பாடுல முக்கியமான முரண்பாடே இந்த தலாய் லாமா பிரச்சனை திபெத் பிரச்சனை தான். இப்ப தெற்கு திபெத்தினுடைய ஒரு பகுதியா தான் இதை சொல்றாங்க அருணாச்சல் பிரதேசத்தை. இப்ப அருணாச்சல் பிரதேசங்கிறது சைனாவினுடைய ஒரு பகுதியா சைனா சொல்லுது. இப்ப இந்த டிஸ்பியூட்டட் பிரதேசமா மாறிடுச்சு அருணாச்சல் பிரதேச். அருணாச்சல் பிரதேச் இந்தியாவுக்கு வர்றதுக்கான அடிப்படையா இருந்தது 1914 ஒரு வைஸ்ராய் வந்து உருவாக்குன சிம்லா ஒப்பந்தம். இந்த சிம்லாவில் நடந்த ஒப்பந்தத்துல இந்தியா அன்னைக்கு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமா இருந்த இந்தியா, அதே போல திபெத்தியன் லீடர்ஷிப்பு, சைனாவினுடைய லீடர்ஷிப், இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒப்பந்தத்தை உருவாக்கி அதுல சவுத் திபெத்துங்கிறது அருணாச்சல் பிரதேசத்தினுடைய பகுதியெல்லாம் சேர்த்து ஒரு லைனை டிரா பண்ணி அதை ஏத்துக்க வைக்கிறதுக்கான முயற்சி நடந்தது. சைனா வந்து அதை அங்கீகாரம் பண்ணல, அந்த இதுல கையெழுத்தை போடல. ஆனா அந்த கையெழுத்தை வந்து இந்தியாவுடைய அதிகாரத்துல இருந்த வாய்ஸ்ராயும் திபெத்தியன் அதிகாரத்துல இருந்தவங்களும் கையெழுத்து போட்டதுதான் அந்த ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை இந்தியா வந்து அபிஷியலா இந்தியாவுடைய விடுதலைக்கு பிறகு இந்தியா வந்து அதை அபிஷியலா எங்களுடைய பகுதின்னு சொல்லுது. சவுத் திபெத் பகுதி எங்களுடைய பகுதின்னு சொல்லுது. ஏன்னா அது பிரிட்டிஷ்காரங்காலத்துல இந்தியாவினுடைய அதிகாரத்துல இருந்தவங்க போட்ட கையெழுத்து. அதை வச்சு இந்தியா வந்து காலனியல் பகுதியை இந்தியாவினுடைய பகுதின்னு சொல்லுது. அதை சைனா ஏத்துக்கல. ஏன்னா நான் அதுல கையெழுத்தே போடல, அதை நான் ஏத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சைனா அது வந்து டிஸ்பியூட் பண்ணுது. ஸோ அதுதான் இப்ப அருணாச்சல் பிரதேசத்தினுடைய சிக்கல். அதை தொடர்ந்து அது பல்வேறு காலகட்டங்கள்ல அது தீவிரமாகி இப்போ ரொம்ப தீவிரமாயிருக்கு. அதுவும் குறிப்பா வந்து அந்த 370 ஆர்டிகல் 370 வந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை வந்து ரொம்ப தீவிரமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற முரண்பாடு ரொம்ப தீவிரமாகி அது கிட்டத்தட்ட சண்டை அளவுக்கு வந்து நின்றுகிட்டு இருக்கு. ஸோ இப்ப இந்த முரண்பாட்டை தீர்க்கிறதுக்கு முக்கியமான விஷயமா இருக்கிறது இந்த தலாய் லாமா பிரச்சனை. இப்ப பிரச்சனையை வந்து இப்ப சரியான சந்தர்ப்பம். ஏன்னா தலாய் லாமாவினுடைய வயசாயிடுச்சு, புது தலாய் லாமா தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப இதுல இந்தியாவினுடைய முடிவுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்ப இந்த முடிவை வந்து சைனாவுக்கு சாதகமா இந்தியா வந்து எடுத்ததுன்னா, ஏன்னா இதுல இந்தியாவுக்கு பெரிய இழப்பு எதுவும் கிடையாது. ஏன்னா இங்க அதை விட மிகப்பெரிய எதிரிய குளோபல் ஹிஜமோனை வந்து எதிர்க்க வேண்டிய நிலையில இந்தியா தள்ளப்படுது. ஸோ இந்த இடத்துல அண்டை நாடுகள் கூட சுமூக உறவை ஏற்படுத்துறதுக்கான ஒரு சரியான வாய்ப்பு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்ப கிடைக்குது. இதை மோடி அரசாங்கம் எப்படி ஹேண்டில் பண்ண போகுது என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இந்த பிரச்சனையை மையமா வச்சு இதுல வந்து ஒரு ரெப்ரோஸ்மா உருவாக்குறதுக்கான முயற்சியில ரஷ்யா வந்து தீவிரம் காட்டுது. அந்த தீவிரம் காட்டுறதோட விளைவு தான் இன்னைக்கு நேத்து போட்ட ட்ரம்ப்போடைய ட்விட்டுங்கிறது முக்கியமானது. என்னன்னா அவர் இந்தியாவையும் ரஷ்யாவையும் டெட் எக்கனாமிஸ் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்தியாவையும் ரஷ்யாவையும் மட்டகரமா பேசுறாரு. இது ரெண்டும் ஒண்ணுமே இல்லை, ரெண்டுமே ஒண்ணுமில்லாத பொருளாதாரம், செத்து போன பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாரு. இது மிகப்பெரிய எப்படி சொல்றது, மிகப்பெரிய அவமானப்படுத்தக்கூடிய ஒரு 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 செய்தி. அவர் சொல்றது ரொம்ப டிமீன் பண்றது, ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி பேசியிருக்கிறான் அந்த மனுஷன். ஸோ இதை வந்து கண்டிப்பா எதிர்க்க வேண்டிய இடத்துலதான் இந்தியா இருக்கு. ஏன்னா இந்தியாவினுடைய சுயமரியாதையை பாதுகாக்கணும்னா இதை எதிர்த்து நின்றுதான் ஆகணும். இப்படி வந்து ஹியூமிலியேஷனை வந்து ஏத்துக்க முடியாது.
பட் ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா இப்ப என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, இந்த செகண்டரி சாங்ஷன்ஸ் வந்து ரஷ்யாவுடைய ஆயில வாங்குறதுக்கு செகண்டரி சாங்ஷன்ஸ் போடுவேன்னு சொன்னதுல இந்தியா வந்து அதை ஒரு காலத்திலும் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது, நாங்க வந்து எங்களுடைய வர்த்தகத்தை தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அமெரிக்கா சொல்றதை நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு. அதையே தான் சைனா சொல்லியிருக்கு. சைனா என்ன சொல்லியிருக்குன்னா, சாங்ஷன்ங்கிறது எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் நேரடியா பேச்சுவார்த்தையின் மூலமா தீர்க்கப்படும். எங்க பிரச்சனை மட்டும்தான் நாங்க பேச முடியும். மூன்றாவது நபர்களுடைய பிரச்சனை வந்து பேசுறதுக்கும் விவாதிக்கிறதுக்கும் நாங்க தயாரா இல்ல. அது எங்களுடைய பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்து நாங்க வேற நாட்டு கூட பேசுறதுக்கு தயாரா இல்ல. அதனால நீங்க வந்து செகண்டரி சாங்ஷன்ஸ் போட்டீங்கன்னா அதை நாங்க ஏத்துக்க முடியாது, அதை நாங்க வந்து அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறது தான் சைனாவினுடைய பொசிஷனா இருக்கு. இப்ப சைனாவும் இந்தியாவும் தான் ரஷ்யாவினுடைய ஆயில அதிகப்படியா வாங்குறது. குறிப்பா சொல்ல போனா இந்தியா தான் ரொம்ப அதிகமா ஆயில வந்து வாங்குது. ஸோ இதை விடவும் முடியாது. இந்தியாவினுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தொடர்பானது, இந்தியாவினுடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்டது. அதே போல இந்தியா வந்து ஹியூமிலியேட் பண்றதுக்கான முயற்சியில ட்ரம்ப் நேரடியா ஈடுபட்டு இருக்கிறான். ஸோ அதையே எதிர்கொண்டாகணும். அப்ப அவன் விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒட்டுமொத்தமா எல்லாத்தையுமே எதிரியா தான் பாக்குறான். இதுல யாரையும் வந்து நண்பனாலாம் பார்க்கல, பிளவை உருவாக்குறதுக்கு தான் பாக்குறானே தவிர எல்லாரையும் எதிரியா தான் பாக்குறான், எல்லாரையும் அழிக்கணுங்கிறது மட்டுமே நோக்கமா வச்சிருக்கிறான். ஸோ அந்த பின்னணியில தான் ரஷ்யாவையும் இந்தியாவையும் ஒன்னா சேர்க்கிறா. மூன்றாவது விஷயமா இருக்கிறது, முக்கியமான விஷயமா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ரெப்ரோஷமா ஏற்படுத்துற முயற்சியில ரஷ்யா ஈடுபடுது. அதுக்காக எல்லாரையும் வந்து ஒட்டுமொத்தமா சேர்த்து அடிக்கணுங்கிறத திட்டமா வச்சு அவனும் பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஸோ இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதுக்குதான் மெத்வேதேவ் வந்து பதிலளிச்சு பேசும்போது ட்ரம்ப் வந்து ரொம்ப பேசுறது எல்லாமே வந்து ரொம்ப அதாவது ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப அக்ரஸிவா பேசுறாருங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. அதுல அவர் சொல்ல முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, ட்ரம்ப் வந்து இந்தியாவையும் ரஷ்யாவையும் டெட் எக்கனாமிஸ்ன்னு சொல்றது, அதே போல வி ஆர் இன் டேஞ்சரஸ் டெரிட்டரி அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப உச்சகட்டமான பேச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கூடவே அவர் முக்கியமான 2 வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தி இருக்கிறாரு. அதுல ஒரு வார்த்தை பிரயோகங்கிறது த வாக்கிங் டெட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் மூவியை பத்தி பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் ட்ரம்ப் அப்படிங்கிறத பத்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுல தி வாக்கிங் டெட்ங்கிற மூவி, அது என்னன்னா இந்த ஜாம்பி மூவி. அடுத்தது வந்து டெட் ஹேண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு. இந்த டெட் ஹேண்டை பத்தி பார்க்கும்போது அது சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் பனிப்போர் காலகட்டத்துல அமெரிக்கா தலைமைகளை வந்து நேரடியா அசாசினேட் பண்றது அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. சோவியத் தலைமையில டீகேபிடேஷன் ஸ்ட்ரைக் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டதாகவும், அது வந்து திட்டமிடல்ல இருந்ததாகவும், அதற்கு எதிர் திட்டமிடல் வடிவமைச்சப்ப சோவியத் யூனியன் வந்து இந்த டெட் ஹேண்ட் பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணதாகவும் சொல்றாங்க. இந்த டெட் ஹேண்ட் பாலிசிங்கிறது ஒருவேளை சோவியத் தலைமைகள் தாக்கப்பட்டிருந்தா ஆட்டோமேட்டிக்கா நியூக்ளியர் வெப்பன் வந்து தாக்குறதுக்கான செட்டப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது தான் அந்த தகவல். ஸோ அது ரஷ்யன் ஃபெடரேஷனா மாறினதுக்கு அப்புறம், சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாலிசி இல்லைங்கிறது தான் ரஷ்யாவினுடைய வெளிப்படையா பேசுற விஷயம். ரஷ்யா வந்து அது மாதிரிலாம் எதுவும் பாலிசி ஃபாலோ பண்ணல அப்படின்ட்டு. பட் இப்போ மெத்வேதேவ் பேசி இருக்கிறது அது வந்து அந்த பாலிசி இன்னும் ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அந்த எச்சரிக்கையை வந்து எடுத்திருக்கிறாரு. நீ வந்து எல்லையை கடந்து போனேன்னா நேரடியா எனக்கு சண்டை நடக்கும். ரஷ்யா வந்து நேரடியா சண்டையை உன் கூட போட வேண்டியிருக்கும். அப்படி போட்டா அது நியூக்ளியர் போரா போயிடும், அணு ஆயுத போரா போகும் அப்படிங்கறது தான் அவர் சொல்றாரு. அதனால நீ கேர்ஃபுல்லா பேசு அப்படிங்கிறத எச்சரிக்கையா சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப்புக்கு. இந்த விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் ட்ரம்ப் இன்னைக்கு ட்வீட் போட்டிருக்கிறாரு அவருடைய சோசியல் மீடியால. அதுலதான் அவர் சொல்லியிருக்கிறாரு, மெத்வேதேவினுடைய பேச்சுங்கிறது ரொம்ப அபாயகரமானது. அப்படி அவர் பேசியிருக்கிறாரு, அதுவும் முன்னாள் அதிபரா இருந்தவர் வந்து பேசினாருன்னா, அதுவும் இன்னைக்கு செக்யூரிட்டி கவுன்சில்ல வைஸ் சேர்மனா இருக்கிறாரு, டெபுட்டி சேர்மனா, அவர் அப்படி பேசுறாருன்னா அதுக்கு வந்து நம்ம அந்த வார்த்தைகளுக்கு நம்ம
சரியான அர்த்தங்களை பார்த்துதான் ஆகணும். அதை நம்ம அப்படியே கேர்லெஸ்ஸாலாம் விட முடியாது. அதனால நான் 2 நியூக்ளியர் கேப்பபிள் நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யாவினுடைய பகுதிகளுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய டேஞ்சரஸ் இடத்தை நோக்கி நகர்ந்திருக்குங்கிறது தெரியுது. இப்ப அனுப்பிச்சிருக்கிறேன்னு சொன்னாருன்னா அதுக்கு எப்படி ரஷ்யா ரியாக்ட் பண்ணணும்? ஏன்னா இப்ப நியூக்ளியர் த்ரெட் நேரடியா கொடுக்குறாரு ட்ரம்ப். அப்படி கொடுத்தாக்க அதுக்கு என்ன பதிலடி கொடுக்க போகுது ரஷ்யா? ரஷ்யாவினுடைய நடவடிக்கைகள் என்னவா இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா இப்ப இவங்க 2 பேரும் பேசின விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மோசமான இடத்துக்கு வந்து உலகத்தை நகர்த்திருச்சுங்கிறது மட்டும் நம்மளால தெளிவா சொல்ல முடியும். இப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான த்ரெட்டு. நியூக்ளியர் வெப்பன் பயன்படுத்துறதுக்கு நான் வந்து உன்னுடைய எல்லை பகுதிக்கு என்னுடைய நியூக்ளியர் சப்மெரைன்ஸை வந்து அனுப்புறேன்னு சொன்னா அப்ப தாக்குதல் நடத்துறதை தவிர வேற என்னத்துக்காக நீங்க அனுப்ப போற? இப்ப அதுக்கு எப்படி ரஷ்யா வந்து ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு காலகட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கு உலகம். இது வந்து இது மாதிரி ஆகி போச்சே, அந்த துருக்கி கியூபன் மிசைல் கிரைசிஸ் மாதிரி, அது மாதிரியான ஒரு மொமெண்ட்டுக்குள்ள அது வந்துடுச்சு. ரொம்ப மோசமான ஒரு இது இல்ல அது. நீ கொண்டு போய் பண்ணா நீ இப்ப அங்க நிப்பாட்டி 2வது கியூபன் மிசைல் கிரைசிஸ் மாதிரி ஆயிருக்கு. ஆமா. இப்ப நீங்க கொண்டு இப்ப அவன் சொல்ற இடம் என்ன சொல்றாப்ல அப்படின்னா, அதுல அப்ராப்ரியேட் பிளேஸ்ல வந்து பட சொல்லியிருக்கேன். அதாவது தோதான அப்ராப்ரியேட் பிளேஸ்னாக்க என்ன அர்த்தத்துல அவர் சொல்றாருங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. அப்ராப்ரியேட் பொசிஷன்னா எந்த இடம்? அவர் சொல்றது டெட் ஹேண்ட். டெட் ஹேண்டுங்கிறது அவர் என்ன சொல்றாருனாக்க எங்களுடைய தலைமைகள் மீது டீகேபிடேஷன் ஸ்ட்ரைக் நடத்தினா என்ன நாங்க பாலிசியை ஃபாலோ பண்ணுவோங்கிறத அவர் சொல்றாரு. டெட் ஹேண்டுங்கிறது அந்த பாலிசி. அப்ப இவர் சொல்றது நான் வந்து அப்ராப்ரியேட்டான பொசிஷன்ல என்னுடைய சப்மரைன்ஸை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன்னா அப்ப என்ன தாக்குதல் நடத்துறதுக்காக? அப்ப அவர் சொல்றது இவர் சொல்றது மேட்ச் ஆகுது இல்ல? அப்ப ரஷ்யன் தலைமைகளை தாக்குறதுக்கான பொசிஷன்ல நிறுத்தி வச்சிருக்கிறாருங்கிறது அர்த்தம். ஓ, இது அங்க போகுது. ஆமா, இது ரொம்ப மோசமான இருக்கு. அததான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஜோன்ல 2 பேர் பேசுனதும். ஏன்னா இதெல்லாம் சும்மா எல்லாம் பேசுறது இல்ல தோழர். இது வந்து இப்ப தகவல்கள் இல்லாம அவங்க பேச போறது கிடையாது. இப்ப மெத்வேதேவ் வந்து பேசுறாருன்னா தகவல்கள் இல்லாம பேசல, இன்டெலிஜென்ஸ் இல்லாம அவங்க பேசல. அப்ப அமெரிக்கா வந்து இஸ்ரேல் வந்து ஆரம்பிச்சு வச்ச இந்த டீகேபிடேஷன் ஸ்ட்ரைக்குங்கிறத அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு தயாரா இருக்குங்கிறது தான் தெரியுது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அமெரிக்கா வந்து டாக்டிக்கல் நியூக்ளியர் பயன்படுத்துறத வந்து வார்ல வந்து இயல்பா மாத்தணுங்கிறதுல ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ இது கிட்டத்தட்ட டீகேபிடேஷன் பண்ணுங்கிற ஒரு நோக்கத்தோட செயல்படுறாங்கன்னா உலகத்தை வந்து அழிக்கிறது தான் திட்டமா வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இதுல ஏதாவது சிறு தவறு நடந்ததுனாலும் உலகம் அழியறது தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு மோசமான இடத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க. அவரு ட்ரம்ப்போட இதை நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன். அவர் போட்ட இதுல அந்த இதெல்லாம் சொல்றாரு. டிமிட்ரி மெத்வதேவ் பேஸ்ட் ஆன் த ஹைலி ப்ரொவோகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் ரஷ்யா. அவர் சொன்னதுனால நான் இதை செய்யறேன், அதனால 2 இதை அனுப்புறேன் அப்படி சொல்லிட்டு 2 கப்பலை வந்து அப்ராப்ரியேட் ரீஜன்ஸ்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு, ரீஜன்ஸுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, just in case these foolish and inflammatory statements are more than just that, words are very important and can often lead to unintended consequences. I hope this will not be one of those instances. Thank you for your attention. இவர் வந்து நான் என்னமோ ரொம்ப நேர்மையா இருக்கிறேன், அவரு தான் என்னை சீண்டிட்டாரு, அதுக்காக நான் அனுப்புறேன் அப்படின்னு ஒரு வார்த்தைகளுக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாரு. இதே ட்ரம்ப் தான் புட்டின் வந்து ரூடா பிஹேவ் பண்றாரு, புட்டின் வந்து ரொம்ப மோசமா கான் மேட் அப்படின்லாம் பேசினாரு. ஒரு 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 சூப்பர் பவரினுடைய அரச தலைவரை அப்படியெல்லாம் வந்து ஒரு சாதாரணமா பேச முடியுமா?
நீ பேசுற வார்த்தைகள் எல்லாம் எப்படியான வார்த்தைகள், எவ்வளவு கேவலமான வார்த்தைகள் எல்லாம் வந்து நீ பயன்படுத்துற. நீ உலக தலைவர்கள் எல்லாம் வந்து ப்ளீஸ் பிரசிடென்ட், ப்ளீஸ் பிரசிடென்ட், டோன்ட் டூ திஸ் டு அஸ், தேவர் வில்லிங் டு கிஸ் மை ஆஸ் அப்படின்னா. உலகத்தினுடைய தலைவர்கள் இந்த ஆள் சூத்த முத்தம் கொடுக்கறதுக்கு வந்தாங்களாமா. இப்படி எல்லாம் பேசுனா இவன் வந்து வார்த்தைகளை பத்தி பேசுறான், வார்த்தைகளுக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை பத்தி பேசுறான். சும்மா பைத்தியக்காரனுங்க. ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. இப்ப அடுத்து விடியல இருந்து நடக்கக்கூடாது அப்படின்றதான் நம்மளுடைய ஒரே எண்ணம். டேஞ்சரஸ் ஜோன்ல போயிருக்கிறானுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்ட ஒரு விஷயம் என்னன்னாக்க, ஈரானுக்கு வந்து ரஷ்யா கடந்த இப்ப நான் போன முறை நம்ம பேசும்போது சொன்னோம்ல, இந்த 2 சரக்கு விமானம் வந்து மாஸ்கோல இருந்து டெஹரான் வந்துச்சுன்ட்டு. அது வந்ததுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான தகவல் வந்து இண்டிபெண்ட் இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸஸ்ல இருந்து அந்த தகவல்கள் என்னன்னாக்க, அவங்க பார்த்ததுல இஸ்பகான்ங்கிறது ஒரு ஒரு டெஹரான் பக்கத்துல இருக்கக்கூடிய நகரம். இஸ்பகான்ல சிக்னல்ஸ் வந்து அவங்க நோட் பண்ணதுல சிக்னல்ஸ் கிடைச்சிருக்கு. அது S-400 மிசைல்ஸுடைய சிக்னல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. S-400 மிசைல்ஸை டெஸ்ட் பண்ணிருக்குது ஈரான். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யா வந்து கொடுத்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி, ரேடாரை வந்து இன்ஸ்டால் பண்ணி அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இஸ்பகான்ல இருந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 380 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் உடையது அப்படின்னு சொல்றாங்க. 400 கிலோமீட்டர். இப்ப 400 கிலோமீட்டர் இஸ்பகான்ல இருந்து பாத்தீங்கன்னாக்க, ஈராக்கினுடைய பார்டரு கிட்டத்தட்ட ஒரு 200-300 கிலோமீட்டர் வந்து உள்ளுக்கு வரைக்கும் அது ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. ஸோ இதையும் ரஷ்யா பண்ணிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஏற்கனவே அவங்க வந்து அந்த Su-35 கொடுக்க வேண்டி இருந்தது. Su-35 வந்து அவங்களால கொடுக்க முடியல, 37 நினைக்கிறேன், அது கொடுக்க முடியல, டிலே ஆயிடுச்சு. அது வந்து இப்போ இந்த போர்ல வந்து பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துனுச்சு ஈரானுக்கு. ஸோ அதை பூர்த்தி பண்ண முடியாத இடத்துலதான் வந்து அவங்க இந்த S-400 டிஃபென்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் நடந்திருக்கு. என்னன்னா, இப்போ நம்ம ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கு எதிரான த்ரெட்டு ரொம்ப தீவிரமாயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ரஷ்யா வந்து ஈரானுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஏதோ ஒரு பக்கத்துல வந்து பெரிய இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற மாதிரியே வந்து இப்ப இந்த டைவர்ஷன் டாக்டிக்ல டிசீவ் பண்றது, மக்களை வந்து டிசீவ் பண்றதுக்கான முயற்சியில இந்த பாலஸ்தீன் ஸ்டேட்டை கொடுப்பேன்னு சொல்லி இந்த பக்கம் இவனுங்க எல்லாம் பேசிட்டு திரியிறானுங்க, இந்த கோமாளிங்க எல்லாம். இன்னொரு பக்கம் இவ்வளவு டேஞ்சரா உலகம் வந்து மாறிட்டு இருக்கு, இதை நோக்கிதான் உலகம் போயிட்டு இருக்கு. அதையும் நம்ம பார்க்கணும். கேட்கவே ரொம்ப இதா இருக்குது. அடுத்தடுத்த வருடங்கள் தொடங்க, நாட்கள் நகர நகர, மாதங்கள் நகர நகர இது போன்ற ஒரு எதிர்மறையான ஒரு நெகட்டிவான தகவல் தான் எல்லா இடத்துலயும் வருது அப்படின்றதே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. பார்க்கலாம் அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு. நான் ஆக்சுவலாக அந்த கடைசியாக ஒன்று கேட்க வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க முதல்லயே. பாகிஸ்தானில் வந்து ஈரான் எல்லையில் வந்து ஒரு எண்ணெய் வளம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பேர் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னமோ த ப்ளூ டைமண்டோ ஏதோ பேர் சொல்லியிருந்தாங்க, ப்ளூ வாட்டர் டைமண்டோ ஏதோ பேர் சொல்லியிருந்தாங்க. இது அந்த எண்ணெய் வளத்தை எக்ஸாஸ்ட் பண்ணி நம்ம அதை வந்து விற்பனை செய்ய ஆரம்பிச்சோம்னா பாகிஸ்தானுடைய வறுமையை வந்து ஒழிச்சிட முடியும், அடித்தட்டு மக்களுடைய வறுமையை ஒழிச்சிட முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க. அதுக்கு வந்து பல $1 பில்லியன் செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து சீனா வந்து அதுக்கு தயாரா இருந்துச்சு, நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு. இப்போ நேத்து இவங்க ரஷ்யாவுக்கு அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒப்பந்தம் நடந்து, அந்த ஒப்பந்தம் நடந்த பிறகுதான் அவர் போட்ட ட்வீட்ல இந்தியாவையும் சேர்த்து அதில் இழுத்து பேசியிருந்தாரு. இப்போ இதை நான் அதிலே டெலிகிராம்ல எழுதியிருந்தேன், இது வந்து தப்பு பண்ணிருச்சு பாகிஸ்தான், வந்து இந்த இடத்த கொடுத்துருக்க கூடாது, இவங்க பிரிக்ஸுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன்றாங்க. ஆனா வந்து பிரிக்ஸ்ல மிக முக்கியமான இருக்கிற நாடுகள்லாம் எப்படி சண்டை போட்டுட்டு இருக்கு இந்த விஷயத்துல. பிரேசில் ஆகட்டும், ரஷ்யா ஆகட்டும், சைனா ஆகட்டும், 3 நாடுகளும் எந்த அளவுக்கு வந்து எதிரியா ரன் ஆயிட்டு இருக்குது, இதுக்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராக. இது எப்படி பாகிஸ்தான் கொண்டு போய் இதை கொடுத்தாங்க அப்படின்ற கேள்வி எனக்கு எழுத்துச்சு. இது எப்படியான மாற்றங்களை
ஃபியூச்சர்ல கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? இது வந்து இமீடியட்டா ஈரானுக்கே ஆபத்து தான் நான் ஃபீல் பண்றேன். இது எல்லாருக்குமே ஆபத்து, இந்த பகுதியில எல்லாருக்குமே ஆபத்து. இப்ப கடைசியா வந்து அது பாகிஸ்தானுடைய மக்களினுடைய வறுமை ஒழிக்கிறதுக்காக அந்த வளம் பயன்பட போறது இல்ல. அது அமெரிக்காவினுடைய நிறுவனம் எக்ஸான் மொபைல் இல்ல மற்ற நிறுவனங்களை வந்து ஷெல் போன்ற நிறுவனங்களுக்கு வந்து லாபம் சம்பாதிக்கிறதுக்கு தான் பயன்பட போகுது. அதன் மூலமா மீண்டும் இந்த பகுதியில போர் தான் நடக்கும். ஸோ இது ஐ திங்க் வந்து அமெரிக்கா வந்து இதை ரொம்ப கிளவரா பிளே பண்றாங்க. இந்த பகுதியில பாகிஸ்தானை வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு, ஏன்னா பாகிஸ்தானுடைய இராணுவ தலைவரை வந்து கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பேசினானுங்க. ட்ரம்ப் வந்து ஒரு தன்னுடைய லஞ்சுக்கு அழைப்பு எடுத்திருந்தாரு. அது பாகிஸ்தானு பெரிய குளிர்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாகிஸ்தானுக்கு அந்த மரியாதையே இல்லாம இருந்தது சர்வதேச அரங்க பொறுத்தளவுல. அது இப்ப அந்த மரியாதை கிடைச்ச உடனே அவனுக்கு ரொம்ப பூரிப்படைஞ்சிருக்கிறானுங்க, அது மட்டும் தெரியுது. இப்போ யாரை கூப்பிடணுமோ அவங்களதான் கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா சிவிலியன் கவர்மெண்ட்டுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. அங்க முழுக்க வந்து கட்டுப்பாடு வச்சிருக்கிறது இராணுவம் தான். இராணுவ தலைமைக்கு தான் வந்து முக்கிய இது இருக்கு, பவர் இருக்கு. ஸோ அதனாலதான் இராணுவ தலைமையை கூப்பிட்டுருக்கானுங்க. இப்ப இராணுவ தலைமையை கூப்பிட்ட இடத்துலதான் அவன் போய் ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கறதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொன்னதெல்லாம். ஸோ இங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க இந்த சவுத் ஏசியன் பாலிடிக்ஸ்ல இந்தியாவுக்கு கூட இருக்கிற முரண்பாடுகளை முக்கியமானதா பாக்குறாங்க பாகிஸ்தான். அதே மாதிரிதான் இந்தியா வந்து பாகிஸ்தானை முக்கிய எதிரியா பாக்குறதுனாலதான் இவ்வளவு சிக்கலை வந்து எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. இங்க வந்து குளோபல் ஸ்டேஜ்ல என்ன நடக்குது, குளோபலி வந்து ஜியோ பொலிட்டிக்ஸ்ல என்ன நடக்குது, யார் நம்மளுடைய நீண்டகால எதிரி அப்படிங்கறதெல்லாம் இவங்க கால்குலேட் பண்ணல. இவங்க இந்த பக்கத்துல வந்து பங்காளி சண்டையில அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. இதைதான் பிரதானமா பாக்குறாங்க. இப்போ பாகிஸ்தான் ஆர்மி முழுமையான கட்டுப்பாடா வந்து அந்த நாட்டினுடைய கட்டுப்பாடா பாகிஸ்தான் ஆர்மி தான் வச்சிருக்கு. அதனாலதான் இம்ரான்கான் வந்து உள்ளுக்கு இருக்கிறாரு. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவை வந்து ஐசோலேட் பண்ணும். இப்ப அமெரிக்காவினுடைய சார்பு நிலை எடுத்து இந்தியா போனதை தடுக்கிறதுக்காக தன்னுடைய வளச்சுரண்டல்ல அமெரிக்காவுக்கு கொடுத்து இந்தியா கிட்ட இருந்து அந்நியப்படுத்துறதுக்கான வேலையில தான் வந்து அவனுங்க ஈடுபடுறானுங்க. அவனுங்க இந்த பிரிக்ஸ், யூரேஷியன் கான்டினென்டினுடைய செக்யூரிட்டி, வளர்ந்து வரும் நாடுகளா இருக்கிற இந்த நாடுகள்லாம் வந்து நம்மளுடைய எதிர்கால நண்பர்களா இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவனுங்க பெருசா அதை கால்குலேட் பண்ணல. இங்க இருக்கிற நாடுகள் தான் இவன் வந்து ஒரு டெரர் ஹப்பா மாறிடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே இவன் டெரர் ஹப்பா தான் இருந்தான். இந்த அல் கொய்தா இவங்க எல்லாத்தையும் வந்து உருவாக்கி கொண்டு வந்ததுல முக்கிய பங்காற்றுனது ஐஎஸ்ஐ தான். அமெரிக்காவினுடைய சிஐஏவும் ஐஎஸ்ஐயும் தான் வந்து இந்த டெரர் குரூப் எல்லாத்தையுமே வந்து உருவாக்கி கொண்டு வந்தவனுங்க. ஸோ அந்த மாதிரி மாறக்கூடாதுன்னு தான் இவங்க வந்து அவங்கள அரவணைச்சு போறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க, சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள் எல்லாம். ஆனா அவன் எப்படி இருக்கிறான்னா, அவன் சுயலாபத்தை தான் வந்து பெருசா பாக்குறானுங்க இந்த இந்த தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் எல்லாம். இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்காவினுடைய கம்பெனிகளுக்கு தங்களுடைய வளத்தை வந்து விட்டு கொடுத்துட்டு, அதன் மூலமா இந்தியா வந்து அமெரிக்க சார்பு நிலையிலிருந்து அந்நியப்படுத்துறதுக்கான வேலையில ஈடுபடுறானுங்க. இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு நினைக்கிறானுங்க. இந்தியா வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பத்திலேயே மாறி இருக்கணும். இந்தியா வந்து ஃபென்ஸ்லயே உட்கார்ந்து இருந்தது. இங்க போறதா அங்க போறதா, இங்க கிடைச்சாலும் பாத்துக்கலாம் அங்க கிடைச்சாலும் பாத்துக்கலான்ட்டு துருக்கி என்ன நிலையில இன்னைக்கு இருக்குதோ அதே நிலையில தான் இந்தியா இருந்தது. சவுதி அரேபியா என்ன நிலையில இருக்கோ அதே நிலையில தான் இந்தியா இருந்தது. இன்னைக்கு இந்தியாவுக்கு நெருக்கடி வந்திருக்குது. ஸோ அதனால இந்தியா முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அந்த முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டதுல முக்கியமான பணியை வந்து பார்த்தது பாகிஸ்தான். இப்ப இந்த ஆயில் ரிசோர்சஸ அமெரிக்காவுக்கு விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனுங்க பேரம் பேசிட்டு வந்திருக்கிறானுங்க. அதன் மூலமா இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டுல இன்னைக்கு ட்ரம்ப் தெளிவா போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதுல பாகிஸ்தானுக்கு ஒரு நன்மையும் கிடைக்க போறது இல்லை. ஆனா மற்ற எல்லாருக்கும் தீமை மட்டும் உறுதியா கிடைக்கும். ஊர்ல ஒரு இது சொல்லுவாங்க, ஆட்டை கடிச்சு மட்டை கடிச்சு கடைசியில மனசனை கடிச்ச கதையா. அமெரிக்கா இங்கெல்லாம் வந்துருவான்னு எல்லாரும் இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சொல்லும் போது கேட்கல. அமெரிக்காவுக்கு ட்ரம்புக்கு வந்து பாலாபிஷேகம் நடத்தினாங்க, கோயிலெல்லாம் கட்டினாங்க, இந்த சங்கிகள்லாம் சேர்ந்து கடைசியில இங்க கொண்டாந்து நிப்பாட்டியிருக்காங்க. இப்ப இவங்க தேசப்பற்று பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுடைய பாரத் மாதாவை தான் அவன் அவ்வளவு கேவலமா இன்னைக்கு பேசி இருக்கிறான். ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி இது எப்ப இது சொல்லியிருக்கணும்னு நான் சொல்றேன் கேளுங்களேன். இப்ப இன்னைக்கு பேசணும்னா அட்லீஸ்ட் எதிர்கட்சிகளாவது கேட்கறாங்க, ஏன் பிரதமர் பேசலன்னு.
உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2020 கொரோனா வந்து பீக்ல இருக்கு. கொரோனா ஃபுல் ஸ்பீட்ல இருக்கும்போது உலகத்திலேயே அதிக மக்கள் சாகிற இடமா வந்து கொரோனா பாதிக்கிற இடமா அமெரிக்கா மாறிடுச்சு. தி ஒஸ்ட் மெடிக்கல் அப்படின்றது உலகம் பூரா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு மாத்திரை வந்து இருந்துச்சுன்னா இந்த கொரோனாவை கட்டுப்படுத்தலாம்னு யாரும் கிளப்பி விட. ஏன்னா அப்பதான் இது கண்டுபிடிக்கல, எந்த மருந்தும் கண்டுபிடிக்கல. ஏதோ ஒரு மாத்திரை இருக்கு, அந்த மாத்திரை வந்து இந்தியா கிட்ட அதிகமா இருக்கு அப்படின்னோன்னா, நான் இந்தியாட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு முதல் நாள் சொல்றாப்புல ட்ரம்ப். மறுநாள் கேட்குறாங்க, என்னாச்சு இந்தியாட்ட கேட்டீங்களா என்னாச்சுன்னு. நான் கேட்டிருக்கேன், கொடுத்துருவாங்க. கொடுக்கலன்னா அப்புறம் நான் என்ன ரிட்டாலியேஷன் பண்ணுவேன்னு அவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாப்புல. ரிட்டாலியேஷன் அப்படின்ற வேர்டை பயன்படுத்த வேண்டிய தேவையே இல்லை. உலகமே வந்து அழிவுல இருக்கு. அத்தனை மக்கள் வந்து செத்துட்டு இருக்காங்க கொரோனால. நீ நானும் இல்லாம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் எல்லாரும் ட்ரீட் பண்ணுது கொரோனா. அப்ப வந்து இந்தியாவை பத்தி ரிட்டாலியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாப்புல. அதை சொன்ன உடனே இந்தியா தரப்புல இருந்து ஒரு பெரிய கண்டனம் இருந்திருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டாங்க. அவங்க கேட்ட மாத்திரை ஒண்ணும் இல்லை, நாங்க மாத்திரை கொடுத்துட்றோம் அப்படின்ட்டாங்க. இதே மோடி, இதே நிர்மலா சீதாராமன் இவங்கெல்லாம் சேர்ந்து அதை பண்ணாங்க. அன்றைக்கே பேசாதவங்க இன்னைக்கு என்ன பேச போறாங்க அப்படின்னு தான் நான் இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு அசிங்கமா அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். நீங்க பேசலனாலும் விட மாட்டான். அவன் அவ்வளவு அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டான். என்ன நடக்குன்னு தெரியல, அப்போ ஓகே. வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா தோழர்களுக்கு? இல்ல தோழர், கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். ஒரே ஒரு தகவல் வந்து சொல்லிக்கணும். இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் லெய்த் மரூஃப வந்து இடையில ஒரு 4 நாளைக்கு முன்னாடி லெபனானுடைய புலனாய்வுத்துறை வந்து கைது பண்ணியிருந்தது. இராணுவ புலனாய்வுத்துறை டிடென்ஷன் பண்ணியிருந்தது. கடத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவருக்கு வந்து லெபனான்ல அந்த பகுதியில போய் ரிப்போர்ட் பண்றதுக்கான அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு கடத்திருந்தாங்க. கடத்தி கடுமையான விசாரணைகள் நடந்தது. ஒரு 2-3 நாள் அவர் எங்க இருக்கிறாருங்க என்னங்கிற தகவலே வந்து வெளியிடல. அவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கடைசியா கெனேடியன், ஏன்னா அவர் கெனேடியன் சிட்டிசன்னு, அதனால கனடாவில் இருக்கிற கனடாவினுடைய தூதர், இங்க இருக்கிற கவுன்சிலர் வந்து இங்க வந்து பார்த்து, கவுன்சிலர் ஜெனரல் அவர் வந்து அவங்க வந்து பார்த்து பேசுனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் நினைக்கிறேன் விடுதலை பண்ணிட்டாங்க. 2 நாளைக்கு அப்புறம் விடுதலை பண்ணியிருக்காங்க. 3 நைட் இருந்திருக்கிறாரு. அதுல கடுமையான ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு கொடுத்துட்டாங்க, அவர் வந்து போக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி அவர் பெருசா பேசல. அவர் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு, கிரவுண்ட்ல இருந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்குதான் அவர் வந்து அதை பத்தி பேசி இருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தெரியாம நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு லெபனான் உளவுத்துறை வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டதாகவும், அதுக்கப்புறம் முழுமையான பர்மிஷன் வந்து எங்க வேணாலும் ரிப்போர்ட் பண்றதுக்கான பர்மிஷன் கார்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்து நம்ம போன முறை பேசும்போதும் அதுக்கு முந்தின முறை பேசும்போதும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த தகவல் நம்ம சொல்லி இருந்திருக்கணும். ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட், இடதுசாரி சிந்தனையாளர், நீண்ட நாட்களா பிரஸ் ஃப்ரீடம், பிரஸுக்காக வந்து இயங்கக்கூடிய நபர், ஒரு நல்ல ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட். அவருக்கு ஏற்பட்ட இந்த சம்பவங்கிறது ரொம்ப ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருந்தது. பலரும் வந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, சமூக வலைதளங்கள்லயும் நேரடியாகவும். ஸோ ஒரு வழியா வந்து அவர் ரிலீஸ் ஆகிட்டாரு. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு அப்பாலஜைஸ் பண்ணியிருக்கிறாங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால பரவாயில்ல, லெபனான் வந்து ஒரு பிரஸ் சுதந்திரம் வந்து இருக்கக்கூடிய ஒரு நாடா நம்ம கன்சிடர் பண்ணலாம். மற்ற நாடுகள் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அது பிரஸ் ஃப்ரீடம் இருக்கக்கூடிய நாடாதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான தகவல் சொல்ல வேண்டி இருந்தது, மிஸ் பண்ணியாச்சு. அதனால இப்ப சொல்லிடலாம். ஓகே தோழர், அந்த பத்திரிகை இன்னொரு முறை அந்த பேரை சொன்னீங்கன்னா தோழர்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அவரை லெய்த் மரூஃப். லெய்த் மரூஃப். ஓகே ஓகே ஓகே, சரி தோழர், பார்க்கலாம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செய்தி தோழர். நன்றி தோழர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.